ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா இழந்த காய் பறிக்க போகிறோம். இழந்த காய் பறிக்க போகலாமா? சரி வாங்க போகலாம். நாங்களும் இழந்த செடி எங்கே இருக்குன்னு தேடி போயிட்டே இருந்துங்க. அப்புறம் பார்த்தா வீட்டு பக்கத்துலேயே தாங்க இருந்திருக்கு. அதுவும் செடியாலிங்க நல்லா பெரிய மரமாகவே இருந்துச்சுங்க. மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் பழன்னு நிறையாவே இருந்ததுங்க. கொஞ்சம் எட்டாத அவசரத்தில் தாங்க இருந்துச்சு. அப்புறமா என் கை கட்டுற மாரி ஒரு 2 காய் இருந்துச்சுங்க. நான் அதை பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. புளிப்பு டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. ரிதன் வந்து இழந்த பழம் சாப்பிட்டதே இல்லைங்க. அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். புளிப்பாக இருக்குது. சரி பழத்தை எப்படிடா பொறிக்கலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க. மரத்தை நல்லா உழுக்குன்னு உழுக்குனாங்க. உழுக்குனதுலேயே நிறையா பழம் கொட்டுச்சிங்க. அது இல்லாமல் கல் எடுத்தும் வீசினாங்க. அதுலேயும் நிறையா பழம் கொட்டுச்சிங்க. பாருங்களேன் எவ்வளோ பழம் கொட்டி கிடக்குதுன்னு. நம்ம குட்டீஸும் நல்லா ஜாலியாக அந்த பழம்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அபி பாருங்களேன் கையில் எவ்வளோ பழம் வச்சுருக்காங்கன்னு. அதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து பார்த்தங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டா நல்ல புளிப்பு டேஸ்ட்டோடு சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் இந்த பழம் ட்ரை ஆச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நீங்கள் இழந்த வடை இழந்த தூள் எல்லாமே செய்யலாங்க. சூப்பராக இருக்குங்க. இழந்த பழத்தெல்லாம் பறிக்கும் போது சின்ன வயசில் எங்கள் அண்ணா கூட இழந்த பழம் பறிக்க போன ஞாபகம் தாங்க இருக்குது. அப்போல்லாம் நாங்கள் இப்படி தாங்க போய் இழந்த பழம்லாம் பறிச்சுட்டு வருவோம். நாங்கள் இழந்த பழம்லாம் ஜாலியாக பறிப்போமா. நாங்கள் இப்போ வீட்டுக்கு போனோம். டாட்டா பை பாய். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி இழந்த பழம் பறிச்சிருந்தா அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.